ஹாய் மக்களே, நாங்க தான் உங்கள் கார்த்தி சரோ. இன்னைக்கு வந்து என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்போம், நகை எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்த சீட்டு காசுக்கு என்ன எடுத்தோம், அதோட டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் வந்து சொல்கிறோம். எனக்கு இதுக்கு போய் 2 வீடியோவான்னு கேட்டிங்க அப்படின்னா, அதுவே உங்களுக்கு ஃபுல்லாக லென்த்தாக போயிருக்கும். நாங்கள் போய் எடுக்கிறது அங்கே செலிப்ரேஷன் பண்ண சொல்லியிருக்க வாய்ப்பே இல்லை, முடியல. ஏன்னா செலிப்ரேஷன் அதனால வந்து இதில் கேட்பீங்க, வீடியோ போட்டதுக்கப்புறம் என்னன்னு கேட்பீங்க. அதனால வந்து இதுக்கு ஒரு வீடியோ சொல்லிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. அதுக்கு மட்டும் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். எதையுமே விளையாட்ட ஆரம்பிக்காதீங்க. விளையாட்ட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கடைசியில் வந்து பின்னாடி வந்து ரொம்ப சீரியஸாக தான் இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் எல்லாரும் சொல்லுவாங்க. பழமொழி அது இதுன்னு அட்வைஸ் அப்படிங்கிற பேரில். பட் ஆனால் விளையாட்ட ஆரம்பித்தது ஒரு நல்ல ஒரு லைஃபுக்கு கரெக்டான ஒரு பாயிண்ட்டாக இருக்குது அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச இந்த டிஜி கோல்டு தான். இது விளையாட்டாக சீரியஸாக விளையாட்ட ஆரம்பித்தது. பாக்கெட்டில் வச்சுருந்தாலோ, பர்ஸில் வச்சுருந்தாலோ, இல்லை வீட்டில் ஏதோ ஒரு இடத்துல வந்து சின்ன சின்ன காசு சேர்த்து வச்சாலோ, உண்டியில் போட்டு வச்சாலோ எப்படி செலவு பண்ணிடுவான். உண்டியில் சேர்த்துனா உண்டியில் போட்டு உடச்சி இடையில எமர்ஜென்சின்னு எடுத்துடுறோம். பர்ஸில் எங்கே சேர்த்து வச்சிருந்தாலும் எடுத்துடுறோம். அந்த மாதிரி இந்த மாதிரி எல்லாம் பண்ண வேண்டாம். கம்முன்னு இந்த மாதிரி நான் 2-3 இது செக் பண்ணதில் இந்த மாதிரி டிஜி கோல்டில் போட்டுடலாமே. கம்முன்னு நகையில் போட்டால் பின்னாடி நகை வருமாங்கிறது டவுட்டாக தான் இருந்துச்சு ஃபர்ஸ்ட் டைம் போடுறப்போ. பட் ஆனால் இது போடலாம். சரோவுக்கு தெரியாது. ஏன்னா சொன்னால் அப்படின்னா ஏதாவது தப்பாயிருமோ அப்படின்னு சொல்லி பயந்துக்கும் அப்படின்னு நான் யார்ட்டையுமே வீட்டில் சொல்லலை. விளையாட்டாக போட்டேன், சேவிங்ஸ் பண்ணேன். அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக அது போக போக கரெக்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. நிறைய விளம்பரங்கள் அந்த மாதிரிலாம் வந்துச்சு. ஓகே, நான் ஓரளவுக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அப்பதான் ஆன்லைன்ல வந்து இந்த மாதிரி பண்ணலாம் அப்படிங்கறது வந்து எனக்கு தெரியும். அதுக்கு முன்னாடியெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. நகை சீட்டுனா வந்து கடைக்கு வந்து கொடுத்துட்டு தான் சீட் கட்டிலாம் எனக்கு வந்து எனக்கு தெரியும். நான் ஆன்லைன்ல அப்படிங்கிறப்போ அது வந்து இந்த மாதிரி ஒரு ஆப் இருக்கு, இந்த மாதிரி போடலாம், சேவிங்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும். போன வருஷங்கிறப்போ ஒரு அளவு தான் தெரியும். இவர் வந்து 2024 போட்டு 2025 தான் எடுத்தோம். அப்புறம் அந்த ஒண்ணு முடிஞ்சிருச்சுங்களா. அதுக்கப்புறம் 2025 போட்டு இப்ப 2026 இப்ப 2வது எடுத்துருக்கோம். 1 இயர் கேப், ஒரு வருஷம் போடுறோம் நம்ம. அதாவது 11 மாசம். அப்படி இப்படின்னு பார்த்தா அந்த 12 மாசம் முடிஞ்சிருது அல்லவா. அதனால ஒரு வருஷம் கணக்கு, ஒரு வருஷம் பிளான் பண்ணி போட்டோம் அப்படின்னா அந்த ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நமக்கு அந்த நகை எடுக்கலாம். ஏன்னா 2024 ஒரு ரேட் இருந்துச்சு, 2025 ஒரு ரேட் வந்து 2026 1 லட்சம் ரூபாய். ஆமா, 2025 அரை பவுன் எடுக்கையில 33,000 ரூபாய் இருந்துச்சு. இன்னைக்கு பாருங்க அப்படியே. ஆனா அதே 100 ரூபாய் தான். அன்னைக்கு அதே 100 ரூபாய் போட்டோம் இருக்கிறப்போ இன்னைக்கு அதே 100 ரூபாய் தான் போடுறோம். காசு ரெண்டும் ஒண்ணுதான். 100 போடுறோம் 200 போடுறோம், காசு ஒண்ணுதான். பட் ஆனா அந்த பொருள் நகை பாத்தீங்க அப்படின்னா நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு சேர்த்திடும் இல்லைங்களா. 100 ரூபாய்னா 100 ரூபாய் கிடையாது, 500 போடலாம், 1000 போடலாம், 2000 போடலாம். ஏன்னா நான் கடைக்கு போய் என்னால வந்து சீட் கட்ட முடியல, ரொம்ப தூரம் அப்படிங்கிற உங்களுக்கு இது ஒரு ஆப்ஷன் தான். நிறைய கடையில சீட் பிடிச்சிட்டு இருக்காங்க. நாங்க வந்து இந்த டிஜி கோல்ட்ல வந்து போட்டு அதை அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம். முன்னாடி டிஜி கோல்டு வந்து நிறைய இல்லாம இருந்துச்சு. தங்கமயில் மட்டும் எனக்கு தெரிஞ்சு முதல்ல இருந்தது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. இப்ப வந்து நிறைய வந்துருச்சு. போத்தீஸ்ல வந்துருச்சு, ஸ்ரீகுமரன்ல வந்துருச்சு. இன்னும் எனக்கு தெரியாத 2-3 கடையும் கூட இருக்கலாம். பட் டிஜி கோல்டுங்கிறது பொதுவா எல்லா பக்கமும் இப்ப ஆன்லைன்ல, ஏன்னா ஆன்லைன்ல எல்லாமே வந்துருச்சு இல்லையா. அப்ப இதுவும் டிஜி கோல்டுங்கிறது கோல்டு சேவிங்ஸ் பண்றதுல ஆன்லைன் ஆப்ஸ் நிறைய வந்துருச்சு. நிறைய கடையில அது கொடுத்துட்டாங்க. நேர்ல கட்டி வாங்குறதும் இருக்கு, இந்த மாதிரி ஆன்லைன்ல கட்டி நம்ம சேவிங்ஸ் பண்றதும் இருக்கு. நிறைய இல்ல நேர்ல கட்டி வாங்குறதுக்கு வந்து என்னன்னா அந்த பாத்திரங்கள் கொடுப்பாங்க, நம்ம கட்டின பணம் வந்து போனஸ் மாதிரி வந்து கொடுப்பாங்க. இது வந்து நம்ம கட்டின பணத்துக்கு நம்ம வந்து அவங்க வந்து நம்மளுக்கு வந்து தங்கமா கொடுக்குறாங்க. கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் சேர்த்து கொடுக்குறாங்க. எப்படின்னா அது போன வருஷம் கேட்ட நிறைய பேத்துக்கு நான் சொல்லியிருப்பேன். இந்த வருஷம் மறுபடியும் கேட்பீங்க. அதுக்காக அப்படின்னா இருங்க, அவங்களே எனக்கு வந்து அது எப்படின்னு உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல. அதனாலே வந்து நான் அதை வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். ஃபஸ்ட்டு 75 நாள் வந்து நம்ம போட்டோம். ஃபஸ்ட்டு 75 நாள் நம்ம சீட்டு போட்ட நாள்லேருந்து 75 நாளில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 5% கொடுப்பாங்க. இப்போ நம்ம கட்டுற காசுக்கு ஒரு 5% இன்ட்ரெஸ்ட் மாதிரி சேர்த்து அவங்க வந்து நம்மளுக்கு கூடுதலா கொடுப்பாங்க. ஆனா பணம் கிடையாது, அது வந்து அவங்க நம்மளுக்கு கொடுக்குற நகைகள். 1 மில்லி 2 மில்லி 3 மில்லி 4 மில்லி அந்த மாதிரி 10 மில்லி அந்த மாதிரி வந்து வருங்க. நம்மளுக்கு வந்து மில்லியில இருந்து தான் வந்து ஸ்டார்ட் பண்ணி நம்மளுக்கு வந்து கொடுப்பாங்க. அப்போ வந்து நம்ம வந்து கொஞ்சம் லம்பா அந்த 75 நாள் நம்ம கொஞ்சம் லம்பா போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் பெனிஃபிட்ஸ் அதிகமா இருக்கும்.
கஷ்டப்பட்டு நம்ம வந்து போட்டுட்டோம்னா அந்த 75 நாள் நம்மளுக்கு பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் கண்டினியூ பண்ணாமான்னு கேட்டிங்கன்னா, அதுக்கப்புறம் 76வது நாள்லேருந்து 150வது நாள் வரை நம்ம வந்து கண்டினியூ பண்ணோம்னா அதுவே நம்மளுக்கு வந்து 3.75% அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரும். அதுக்கப்புறம் 151வது நாள்லேருந்து 225வது நாள் வரை நம்ம கண்டினியூ பண்ணோம்னா 2% அப்படியே நம்ம குறைச்சிக்கிட்டே வரப்போ அவங்களும் வந்து நமக்கு அப்புறம் 226 நாள் முதல் 300 ஒரு வருஷம் வந்துருங்களா உங்களுக்கு 365 நாளா வருஷம் 0.75% நம்மளுக்கு வந்து 75 நாள் போடுறதா பெனிஃபிட். அதுக்கப்புறம் கட்டலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம கையில எவ்வளவு இருக்கோ நம்ம கட்டலாம். அதுக்கப்புறம் நம்ம 500 1000 100 200 300 10,000 இந்த மாதிரி வந்து நம்ம கட்டிகிட்டே இருக்கலாம். நம்ம ஒரு குறிப்பிட்ட ஒரு 50,000 சேர்த்திருன்னு வச்சுக்கோ. இன்னைக்கு வந்து 13,825 ரூபா கிராமுன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த ரேட்டு, அப்போ வந்து இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு எடுக்கையில் உங்களுக்கு வந்து கிராமு 16,000 வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு 3,000 லாபம் தான். நம்ம எந்த அளவுக்கு நம்ம பணம் கட்டி சேர்த்திருக்கோமோ அந்த தங்கத்தை வந்து அந்த அன்னைக்கு என்ன நம்ம போட்ட அன்னைக்கு என்ன கிராம் ரேட்டோ அந்த கிராம் ரேட்டுக்கு நீங்கள் எவ்வளோதான் ரேட்டு ஏறி இருந்தாலும் நம்மளுக்கு வந்து அந்த தங்கம் நம்ம வாங்கிக்கலாம். அதுக்கு மேலே எடுக்கிறத நம்ம காசு கொடுக்கணும். ஆமாம், நம்ம வேற பொருள் பெருசாக எடுக்கிறோம், அது நம்ம அளவுக்கு மீறி அதிகமாக எடுக்கிறோம். அப்படிங்கிறப்போ நம்ம சேவிங்ஸ் அமௌண்ட்டோட கொஞ்சம் சேர்த்து வந்துச்சு அப்படின்னா நம்ம கை காசு போட்டு வாங்குற மாதிரி இருக்கும். இல்லை அதுக்குள்ளேயே நம்ம எடுத்துக்கலாம், நம்ம சேர்த்து வச்ச அமௌண்ட்லேயே எடுத்துக்கலாம் அப்படின்னா அதுக்கு தகுந்த பிள்ளை காயினோ பொருளோ எது வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆனால் மினிமம் 100 ரூபா கட்டி தான் அந்த இதுலேருந்து போட முடியும். 100 ரூபாய்க்கு மேலே எவ்வளோ வேணாலும் கட்டலாம். 100 ரூபாய்க்கு கம்மி கிடையாது. இப்போ 100 ரூபாங்கிறது நம்ம வந்து 2 நாளில் மிச்சம் காசு தான். அதை கூட 2 நாளில் போடலாம்னு வச்சுக்கோங்களேன். டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு நியர்பையில் இருக்க நாங்கள் தங்கமயில போட்டாங்கன்னு சொல்லுவோம். நியர்பையில் இருக்க எந்த கடை இருக்கோ அது போகலாம். நீங்கள் அந்த மாதிரி வந்து நீங்கள் கேட்டுக்குங்களா. இது ஒரு இந்த சேவிங்ஸில் நாங்கள் வந்து போட்டு எடுத்தது தான் பார்த்தீங்கன்னா நகை. என்ன நகை அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து நான் இன்னொன்று சொல்லிடுறேன். முக்கியமானது, நான் தங்கமயிலுக்கு ப்ரொமோஷன் பண்ண கிடையாது. நாங்கள் தங்கமயிலில் நீங்கள் டிஜிகோல்டு போடுங்கன்னு உங்களுக்கு சொல்லவே கிடையாது. நீங்கள் ஆன்லைனில் வந்து நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச கடை எதாக இருந்தாலும் போத்தீஸாக இருந்தாலும் ஸ்ரீகுமரன் எந்த கடையாக இருந்தாலும் உங்கள் நியர்பை எது இருக்கோ அதில் நீங்கள் போடலாம். உங்கள் கோல்டு சேவிங்ஸ் நீங்கள் எங்கே வேணாலும் போடலாம். பட் எங்களுக்கு வந்து இது பக்கம் தங்கமயில், அதனால நாங்கள் அடிக்கடி போய் போட முடியாதுங்களா. அதனால நாங்கள் ஆன்லைன்லேயே வந்துட்டு என்னென்னா நம்ம செலவு பண்ணுற காசுல இருந்து செலவுகளை குறைக்கும்ல. அப்போ வந்து செலவு கம்மியாக இருக்கப்போ அந்த காசு நம்மகிட்ட இருக்கும். அந்த காசை டெய்லி நான் வந்து ஆன்லைன் இருக்கிறப்பல அக்கௌண்ட்டில் இருக்கிறப்பல போட்டுகிட்டே இருப்பேன். ப்ரொமோஷன் காசெல்லாம் வந்தாலும் அதில் வந்து இது வந்து இதில் ஆட் பண்ணி விட்ருவேன். அப்படி வந்து சேர்த்து தான் நான் எடுத்த நகை. போன வருஷம் 1/2 பவுன் காயினாக எடுத்தேன். அது வந்து நான் பேங்கில் கொண்டு வச்சுட்டேன். கொஞ்சம் கடன் இருந்தது அது கட்டுறதுக்காக. இந்த வருஷம் அப்படின்னா நான் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, நான் வந்து தோடு பார்த்துருப்பேன். தோடு வந்து பிடிச்சிதான் போய் பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக டக்குன்னு வந்து மைண்ட் மாறினது, ஏன் நம்ம வந்து டைமண்ட் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. ரொம்ப அவங்க தான் எடுக்கிறதுக்கு எதையோ ஒன்று இதை எடுத்துக்கிறீங்களா அக்கா, இதை விட அது நல்லா இருக்கு அப்படிங்கிறப்போ சரி ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு ஒரு ஐடியா. அவங்க ஆக்சுவலாக சொல்லத்தான் செய்வாங்க. பட் இருந்தாலும் நமக்கு அது ஒரு சரி ஓகே ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோம். பாருங்க, நல்லா இருக்கா? வாழ்க்கையிலேயே முதல் முறையா போட்டு பார்த்தது அங்கதான் ஃபர்ஸ்ட் டைம், எடுத்தது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ வந்து இது வந்து நான் வந்து எடுத்திருக்கேன். இதுக்கான அந்த சர்டிஃபிகேட்டு எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், நான் போட்டு காமிக்கிறேன். உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் எல்லாமே கேட்டுட்டு தான் இதை எடுத்தேன். ரீவேல்யூஷன்லாம் இருக்குதா அப்படின்லாம் கேட்டுட்டு தான் எடுத்தேன். ஆனால் என்னன்னா நகை நம்ம வந்து பேங்க்ல கொண்டு வைக்க முடியாது. அது ஒரு விஷயம் இருக்கு. ஆசைக்காக வந்து நான் வந்து எடுத்திருக்கிறேன். இது வந்து நம்ம எப்பவுமே வச்சு போட்டுக்கிறது சேல் பண்ணிக்கலாம். பட் ஆனா வந்து நகை கொண்டு அந்த சர்டிஃபிகேட் இருக்குது. அந்த அன்னைக்கு வந்து நம்மளுக்கு வந்து இந்த டைமண்ட் வந்து என்ன ரேட்டோ அதுக்கு தகுந்த மாதிரி இதை எடுத்துப்பாங்க. கோல்டு என்ன ரேட்டோ அந்த கோல்டுக்கு வந்து இது எடுத்துக்குவாங்க. நான் சொல்லிட்டு வந்தேன் நெக்ஸ்ட் இயர் வந்து நான் வந்து எடுக்கிற மாதிரி இருந்தால் இதை நான் உங்ககிட்ட கொடுப்பேன். நீங்கள் சொன்ன மாதிரி வந்து எனக்கு நீங்கள் பண்ணி கொடுத்துருன்னு சொல்லிட்டு தான் அவங்ககிட்ட நான் வந்து வந்திருக்கேன். நான் வந்து எடுத்தது பார்த்தீங்கன்னா டைமண்ட் ரிங். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இன்னைக்கு கூட அந்த வீடியோக்கு கீழே சொல்லியிருந்தாங்க, அக்கா நகை சீட்டுக்கு வந்து காயின் எடுக்காதீங்க நகையை எடுங்கன்னு சொன்னாங்க. நகையை எடுக்கிறப்போ கூலி சேதாரம் வந்துடும், காயின் எடுக்கிறப்போ கூலி சேதாரம் கிடையாது. காயினாக இருக்கப்போ நம்ம பேங்க்ல கொண்டு விற்கலாம். அந்த காயினை வந்து நம்ம ஒரு காலத்தில் கொண்டு விற்றோம் அப்படின்னா அந்த அன்னைக்கு என்ன ரேட்டோ அந்த ரேட்டுக்கு அப்படியே மாற்றிப்பாங்க. ஆனால் வந்து நம்ம பொருளை எடுக்கிறப்போ கூலி சேதாரம் கழிஞ்சிரும் நம்ம கொண்டு விற்கிறப்போ. சரிங்களா? அதனால் வந்து மீதி காசு இருந்துச்சுங்களா, மீதி காசுக்கு பார்த்தீங்கன்னா
காயின் வந்து எடுத்துட்டேன். இந்த காயின் குட்டி குட்டி குட்டியா இது வந்து 1/2 கிராமு, இது வந்து 100 மில்லி காயின், கிட்டத்தட்ட ஒரு 700 மில்லி. எக்ஸ்ட்ரா எடுத்தா நம்ம எக்ஸ்ட்ரா காசு கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. எனக்கு நான் எக்ஸ்ட்ரா காசு கொடுக்கல, என்னோட சேவிங்ஸ்க்கு இருக்கிற தகுந்த மாதிரி கொடுங்கன்னு சொன்னேன். நான் ஃபர்ஸ்ட் தோடு பார்த்தேன், தோடு எடுத்திருந்தேன்னா இன்னைக்கு வந்து நான் 4000 ரூபாய் எக்ஸ்ட்ரா காசு கொடுத்துருக்கணும். டைமண்ட் தோடு 26,000 ரூபாய் என்னமோ வந்துச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா 22,000 ரூபாய் வந்துச்சு. அப்போ வந்து எனக்கு வந்து 4000 ரூபாய் வந்து நான் எக்ஸ்ட்ரா கொடுக்குற மாதிரி இருந்தது தோடு. ஆனால் வெயிட் வந்து ஒரே வெயிட் தான். ஆனால் டைமண்டுக்கு அதுக்கு என்ன வித்தியாசம்னா எக்ஸ்ட்ரா வந்து எனக்கு கூலி சேதாரம் தான் எக்ஸ்ட்ரா கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் இது காயின் 700 மில்லி காயின் வந்து நான் வந்து எடுத்திருக்கேன். நாளைக்கு அதை காயின் நாளைக்கு வந்து நான் ரிட்டர்ன் கொடுத்து ஏதோ ஒரு நகை எடுக்கிறப்போ நான் உங்ககிட்ட தான் கொண்டு வந்து எடுப்பேன்னு நான் சொல்லிகிட்டே வந்து அவங்ககிட்ட நான் வந்து வந்துட்டேன். எங்கள் தங்கமயில் எடுத்து நான் தங்கமயில் தான் கொடுத்து எதை இருந்தாலும் மாற்றிக்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா இந்த இயர் நான் வந்து சீட்டு போட்டு எடுத்த காசு. ரெடியாக போய் என்னால் எடுக்க முடியாது, ஆனால் சீட்டு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேகரித்து எடுக்கிற நகையோட சந்தோஷம் நம்மளுக்கு வந்து அளவில்லாமல் இருக்கும். நான் எடுத்து வச்சுருக்கேன். ஓகேங்களா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உண்மையாலுமே. இப்போ இதுக்கு வந்து பில்லு கொடுத்துருக்காங்க. எங்கே அந்த பில்லு உள்ள இருக்கு, இதை பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமண்ட் ரிங்கோட சர்டிஃபிகேட் தருமா? இது வந்து டைமண்ட் ரிங்குக்கு வந்து சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு வந்து சொன்னாங்க கடையில், ஆனால் எனக்கு இந்த டைமண்டுக்கு வந்து சரியாக சொல்ல தெரியல. ஆனால் புரிஞ்சிருச்சு அவங்க சொன்னதெல்லாம் எனக்கு. இதுதான் பில்லு. காமிச்சிட்டீங்களா? இப்படி போட்டு சுருட்டி வச்சிருக்கீங்க. அப்படி சுருட்டி அவங்க வச்சிருக்காங்க மறக்க முடியாம. மொத்தமாக சேர்த்து நான் எவ்வளோ காசு போட்டிருந்தேன் அப்படின்னு நான் நீங்கள் 3 பில்லாக கொடுத்துருக்கீங்கல்ல, அந்த எல்லாம் ஒன்று தான், தனித்தனியாக போட்டு ஒட்டுக்கா பில்லு போட்டு கொடுத்துருவேன். மொத்தம் நான் சேகரித்த காசு பார்த்தீங்கன்னா 32 ரூபா, 32,000 ரூபா. 32,000 அதுக்குள்ளே தான் நான் அதுக்குள்ளே வேணுங்கிற காயின் தான். அந்த மிச்சம் இருக்கிற காசுக்கு காயினும், அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு போனஸ் கொடுத்தாங்க. அதில் வந்து ஒரு 1000 ரூபா போனஸ் வந்துச்சு. அது பர்த்டேல எடுத்தனால ஜூலை மந்த்தில் பிறந்த நாளையுமா, அதுக்கப்புறம் 10,000 ரூபாய்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணுறவங்க, அதாவது அவங்களுக்கு வந்து அதுலேருந்து கொஞ்சம் லெஸ் பண்ணி எனக்கு வந்து அந்த லாஸ்ட்டாக தான் அந்த 100 மில்லி காயின் வந்து எனக்கு கிடச்சிச்சு. ஸோ வந்து நான் சேர்த்து வச்ச காசு 32,000 ரூபாய். அதுக்குள்ளே தான் இந்த டைமண்ட் ரிங் இந்த காயினும் வந்து நான் வந்து எடுத்தேன். ஆமாம், நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சி நம்ம பண்ணோம்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் நம்ம ஒரு சிறுக வந்து நம்ம சேர்த்து வச்சுட்டு வந்தோம்னா நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வருஷத்துக்கு அப்புறம் 1/4 பவுனில் எடுத்தாலும் தங்கம் தான், 1 கிராமில் எடுத்தாலும் தங்கலாம், ஆனால் 1 பவுனில் எடுத்தாலும் தங்கம் தான். ஆனால் எனக்கு கூடவே வந்து ஒரு சிஸ்டர் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒவ்வொரு சீட்டாக தனித்தனியாக போட்டு 8 கிராம் காயின் வந்து 1 பவுன் காயின் வந்து 3 வாங்கினாங்க. அவங்க வந்து இந்த கோல்டுல அப்படிதான் சேர்த்து வச்சு சிறுக சேர்த்து வச்சு வாங்கினது. என்ன இதுக்காக என்ன சொல்றோம் அப்படின்னா, டக்குன்னு நம்ம ஒரு பெரிய பொருள் பெரிய அமௌண்ட் நம்மகிட்ட இருக்காது, ஆரம்பத்துல இருந்து சின்ன சின்னதா பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு பின்னாடி ஒரு நல்ல ஒரு ப்ளஸ் நமக்கு பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான். ஏன்னா இது வந்து எங்க ஃபேமிலிக்காக நான் உங்களுக்காக இதை நான் சொல்லலாங்கிறதுக்காக சொல்றோம். எங்களுக்கு வந்து இது சந்தோஷமா ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி ஆசை இருந்தது அப்படின்னா நீங்க இதை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி. இந்த ரிங்கோட வெயிட் கேட்பீங்க, 1 கிராம் 220 மில்லி. அதுல வந்து இதுக்கு என்ன சொன்னாங்கப்பா, கார்ட்டா? ஆமா ஆமா, 5 கார்ட்டா என்னமோ சொன்னாங்க. அது என்னமோ வந்துல சொன்னாங்க. அது என்னமோ சொன்னாங்க. ஆனா எனக்கு புரிஞ்சிருச்சு, உங்களுக்கு எப்படி சொல்றது எனக்கு தெரியல. இதோட வெயிட் வந்து 1 கிராம் 220 மில்லி இருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா போன வருஷம் கூட ஒரு 33,000 ரூபாய் பக்கம் இருந்து 1/2 பவுன் எடுத்தோம். இந்த வருஷம் 32,000, ஒரு 1000 ரூபாய் கம்மியாயிருச்சு. அது சேர்த்து வச்சிருந்தா தானே இருக்கும், இவ்வளோதான் சேர்த்து வச்சிருந்தா. அதனால ஆமாம், கொஞ்சம் நம்ம வீட்டு வேலை நடக்கிறதா ஆகிப்போச்சு, அதில் கொஞ்சம் எல்லாம் செலவாயிருச்சு. அப்புறம் இப்போ தம்பியும் வந்து சின்ன தம்பியும் ப்ரைவேட் ஸ்கூலில் சேர்த்திட்டோம், அதுலேயே கொஞ்சம் இதாகிடுச்சு. அதனால தான் நான் வந்து எப்படியாவது இந்த வருஷம் ஒரு 50,000 சேர்த்து வச்சலாம்னு நினச்சேன், சேர்த்து வைக்க முடியல. பார்க்கலாம், அடுத்த வருஷம் வந்துட்டு எப்படி சேர்த்து வச்சு எப்படி வாங்க போகிறோன்னு எங்களுக்கு தெரியல. அங்கேயே வந்து நான் மறுபடியும் ஓப்பன் பண்ணி அங்கே வந்து மறுபடியும் டிஜிகோல்டில் வந்து போட்டு வந்துட்டேன். ஆமாம், அது எப்படி அந்த ஆப்னா ஆன்லைனில் நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். அந்த ஆப் நான் ஓப்பன் பண்ணல, இவர் தான் வந்து ஓப்பன் பண்ணார். அதை பற்றி எனக்கு சரியாக தெரியாது. இதுதான் நான் போட்டிருக்கேன்.
எனக்கு இவர் தான் இவர் தான் எனக்கு எல்லாம் சொல்லி கொடுத்ததே. இவர் தான் ஃபஸ்ட்டு எனக்கு சொல்லி கொடுத்தது. நிறைய பேர் கேட்பீங்க எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்ட்டு. அதை டீட்டெயில்ஸ் எல்லாம் சாருக்கு தான் தெரியும். அதை வேணால் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்னைக்கு வந்து 13,370 ரூபா கிராம். நேற்று 13,285. இன்னைக்கு வந்து இறங்கும். ரொம்ப வித்தியாசம் இருக்கு அதில். சும்மா ஒரு 100, 200, 150 அந்த மாதிரி தான் ஏறுது இறங்குது. ஓப்பன் பண்ணி நேற்றுலேருந்தே வந்து போட ஆரம்பிச்சாச்சு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்துட்டு இதுதான் வந்து வாங்கியிருந்தேன். உங்ககிட்ட காமிக்கணுங்கிறதுக்காக காமிச்சு. ஆனால் அந்த வீடியோவில் எடுத்ததெல்லாம் வந்து பார்த்துருப்பீங்க. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எனக்கு பிடிச்சிதான் நான் எடுத்தேன். தோடு தான் எடுக்கலாம்னு நினச்சி போனேன். ஆனால் வந்து அதை எடுக்க முடியல. கடைசியாக வந்து மைண்டு மாறிடுச்சு. டைமண்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி மனசு மாறிடுச்சு. இது வந்து நான் இனிமேல் காலத்துக்கு என் கூடவே வந்து நான் வந்து வச்சுக்கலான் இருக்கேன். நான் எவ்வளவோ விற்றுருக்கோம், எவ்வளவோ வாங்குகிறோம் அப்படின்னால எல்லாருமே நினைப்பீங்கள்ல, நம்ம எவ்வளோ பொருளை விற்றுட்டோம், நம்ம வந்து எவ்வளோ பொருளை அடமானம் வச்சுட்டோம் அப்படின்லாம் நிறைய பேர் யோசிப்பீங்க. அந்த மாதிரி இருந்து இது என்னன்னு இதை அடமானம் வைக்க முடியாது. அவ்வளோதான், அடமானம் வைக்க முடியாது. ஆனால் எப்பவுமே நம்ம கூட வச்சுக்கலாம் இந்த பொருள். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விலாகை வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்லியிருக்கேன். நான் வந்து சேர்ந்து பயன்பற்றதை இந்த வீடியோவில் வந்து நான் சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு நீங்கள் சேரணும் அப்படின்னா உங்களுக்கு இயற்பியல் இருக்குதல் நீங்கள் போய் தாராளமாக வந்து கேளுங்க. ஓகேங்களா? அவங்களும் வந்து சொல்லுவாங்க எப்படியெல்லாம் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஓகே, இந்த விலாகை வந்து இதோட முடிச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறோம். உங்களை இந்த விடைபெறுவது உங்கள் கார்த்தி சரோ. பாய்.